சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நகர் பகுதியில் இயங்கி வருகிறது தனியார் பல்பொருள் அங்காடி ஒன்று. இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த 11 வயதான ருத்ரபிரியன் மற்றும் சுஜித் மண்டல் என்பவரின் 17 வயது மகள் அஹான்சா மண்டல் ஆகியோர் அந்த அங்காடியில் கப் நூடுல்ஸ் ஒன்றை வாங்கியுள்ளனர். ஆசையாக வாங்கிய நூடுல்ஸை வீட்டில் தயார் செய்து சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே இரு சிறார்களுக்கும் வயிற்று வலி ஏற்பட்டது. நேரம் செல்ல செல்ல வாந்தி, வயிற்றுப்போக்கு என உடல்நிலை மோசமாகி வந்துள்ளது. இந்நிலையில் சிறார்கள் சமைத்து சாப்பிட்ட கப் நூடுல்ஸ் டப்பாவை எடுத்து பார்த்தபோது அந்த நூடுல்ஸ் ஏற்கனவே காலாவதியானது என்பதை கண்டறிந்தனர். 4 மாசத்துக்கு மேலே அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நியூஸில் எழுதி பார்க்குறோம். கொஞ்சம் மாதிரி தரமற்ற உணவு கொடுத்து அதுக்காக வரும் ஜிஹெச் வந்து பார்க்க இந்த இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஜிஹெச் கூட்டு வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து உடனடியாக திருபுவனம் அரசு மருத்துவமனையில் சிறார்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. வாந்தி இருந்துச்சு. இப்போ வந்து காலையில் நேற்று செய்யணும் கொஞ்சம் தான் சாப்பிட்டனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலத்துக்கு இன்ஜினியர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்துருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? டாக்டர் என்ன சொல்லுவாங்க, டேப்லெட் சொல்லி வைக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, சாப்பிடுங்க, எதுவும் ஃபீவராகும் அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கணும். காலாவதியான நூடுல்ஸை உட்கொண்டு அதன் தாக்கத்திலிருந்து தப்பி பிழைத்த சிறார்கள் உடல்நிலை தேறி வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கவே சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று காலாவதியான நூடுல்ஸ் டப்பா மற்றும் மசாலா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த அங்காடி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.